தொலைக்காட்சி செய்திகள். நாளை வெள்ளிக்கிழமை ஆடி மாத பிறப்பாகும். தெற்சனை அயனத்தின் ஆரம்பம். அம்பாளின் வழிபாட்டிற்குரிய மாதம் ஆடி மாதத்தில் பல்வேறு விரத சிறப்புகள் இடம்பெற இந்த ஆடி மாத சிறப்புகள் தொடர்பில் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளிக்கின்றார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் 17/7/2026 வெள்ளிக்கிழமை ஆடி மாத பிறப்பு. இந்த ஆடி மாதம் மலர்கின்ற பொழுது அம்பாளுடைய ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் ஆடி கூழ் காய்ச்சுகின்ற சிறப்போடு கூடியது. இந்த ஆடி மாதம் என்பது தட்சண அயனம் ஆரம்பம். இந்த தட்சண அயனம் என்பது சூரியன் தெற்கு நோக்கி நகர்வது. இந்த வருடத்திலே 2 அயனங்கள், உத்தராயணம் தட்சணாயனம். உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலே சூரியன் வடக்கு நோக்கி செல்லுவது. இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிகின்ற வரையிலே தட்சிண அயனம், தெற்கு நோக்கி நகர்வது சூரியன் என்கின்ற வகையிலே இந்த நாளைய தினம் ஆடி மாத பிறப்பு, ஆடி சங்கரகாந்தி, ஆலயங்களிலே கூழ் காய்ச்சுவது, வீடுகளிலே கூழ் காய்ச்சுவது, பல்லு கொழுக்கட்டை அவிப்பது சிறப்போடு கூடியதாகிய இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மலர்கின்றது. ஆடி வெள்ளி ஒரு தனித்துவமான சிறப்பு. ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் என்று அம்பாளை வழிபாடு செய்வதற்கு ஒரு உகந்த நாள். அதேபோல் ஆடி மாதத்திலே வருகின்ற பூர நட்சத்திரம் அம்பிகைக்கு சிறப்பான ருதுஷோபன வைபவங்கள் நடைபெறுகின்ற நாள். ஆடி மாதத்து அமாவாசை, பெற்றோர்கள் மறைந்த பெற்றோர்களுக்காக சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் செய்கின்ற ஆடி அமாவாசை. அதேபோல ஆடி பூர நட்சத்திரம் அம்பாளுடைய சிறப்பு. ஆடி 18ஆம் நாள் ஆடி 18ஆம் பெருக்கு என்று காவேரி நதியிலே பூஜைகள் வழிபாடுகள் படையல்கள் செய்கின்றதாகிய சிறப்போடு கூடிய இந்த ஆடி மாதம். அதேபோல் ஆடி மாதத்திலே வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறந்தது. இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட இந்த ஆடி மாதம் நாளைய தினம் மலர்கின்றது. இந்த ஆடி மாதம் மலர்கின்ற பொழுது கூழ் காய்ச்சி கல்லு கொழுக்கட்டை அவித்து சுவாமி படத்திலே படைத்து ஆலயங்களிலும் படைத்து எல்லோரும் அதனை கூழ் குடித்துக் கொள்வார்கள். இதனைத்தான் சோமசுந்தரப்புலவர் கூட ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று பாடியிருப்பார். அந்த வகையிலே நாளை மலர்கின்ற இந்த ஆடி மாத பிறப்பிலே சுபகாரியங்களை தவிர்த்துக் கொள்வார்கள். இந்த இறை வழிபாடுகள் அம்பிகை வழிபாட்டுக்குரிய மாதமாகிய இந்த ஆடி மாதத்தில் நாமும் அம்பாளை வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.